ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ மேர் அஃபிஷன் சீரிஸோடைய எபிசோட் 5 and 6. போன எபிசோட் எண்டிங்கில் அந்த கேட்டிங்கிற பொண்ணு இருக்கால, அவள் ஒரு வருஷம் காண போயிருப்பா. ஆனால் காண போன பொண்ணு இப்போ சேஃபாக கிட்னாப் பண்ண போட்டிருக்கா. அவளை கிட்னாப் பண்ண அந்த கிட்னாப்பர் யார், தொடர்ந்து நிறைய பொண்ணுங்களை கிட்னாப் பண்ண அந்த கொலைகாரன் எதுக்கு இரநூறு கொலை பண்ணா, இதுக்கு டீசல் எல்லாமே இந்த எபிசோடில் தெரிய போகுது. அது போக நம்ம நினச்சி பார்க்காத மாதிரிலாம் வேற வந்து கேஸாக மாறப்போகுது. அது என்னங்கிறதையுமே இந்த எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ வளவளவு போய் டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோடு 5 இல்யூஷன்ஸ். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் பெட்டிக்காரில் அமைக்கிறாங்க. அதை அடிக்கடி நம்ம மீனுக்கு ஒரு கிளவி ஃபோன் பண்ணி சொல்ல பண்ணிட்டு இருக்கும்ல, அந்த கிளவி தான் பார்த்தா வேகமாக கார் எடுத்துகிட்டு போய் ஒரு போஸ்ட் கம்பு சொல்லி விட்டுரும். அவ்வளோதான், போஸ்ட் மரம் மேலே விழுந்து அந்த கிளவி மனையை போட்டுருச்சு. இப்போ அந்த போஸ்ட் மரம் விழுந்தனால அந்த மொத்த ஊருக்கு கண்ணு கட்டாயிருது. பார்த்தா லோரி அவள் வீட்டில் இருப்பா, வீடு இருட்டாக இருக்கும். சரி கேண்டில் தட்டி போகும்னு சொல்லிட்டு ஒரு ரூமுக்கு போயிட்டு இருப்பா. அப்போ தான் பக்கத்தில் பார்த்தா அவள் பையன் ரூம் இருக்கும். ஆக்சுவலாக அவன் பையன் பேர் ரயன், அவன் ஸ்கூல் படிச்சுட்டு இருப்பான். அவன் பையன்கிட்ட இவன் ஹஸ்பண்ட் ஜான் இருக்கார்ல, ஏதோ பேசுகிற மாதிரி இருக்குது. டேய் உங்கள் அம்மாட்ட சொல்லிடாதரா, நான் கெஞ்சி வைக்கிறேன், எதுவும் சொல்லன்னு சொல்லி அவங்க ஹஸ்பண்ட் பேசுகிற மாதிரி இருக்குது. அப்படி நினைத்து நம்ம வந்து மறைக்கிறாங்கன்னு லோரிக்கு எதுவும் புரியாமல் இருக்குது. பார்த்து இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் நான் வீட்டில் இருப்பா. பார்த்து கரண்ட் கட்டுறதுனால அவன் பேரை பயப்படமா தெரியுது. டேய் ஒன்றும் பயப்படாத, நான் போய் கேண்டில் ஆகுதுன்னு சொல்லி நம்ம இன்னும் கேண்டில் எழுதிட்டு இருக்கா. அப்போ அவள் பொண்ணு ரூமுக்கு போகிறப்ப அவள் லேப்டாப் அங்கே இருக்குது. அதில் அவள் இறந்து போன பையனோட வீடியோ இருக்கும். அது சின்ன வயசில் எடுத்த வீடியோ. ஆக்சுவலி கொஞ்ச நாளில் அவங்க அண்ணனுக்கு பர்த்டே வரப்போகுது. அந்த பர்த்டேக்காக அவள் தங்கச்சி எடிட் பண்ணி இருப்பா. இதை பார்த்து நம்ம மீனுக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்கும். கட் பண்ண அடுத்த நாள் ஐ மீன் சைக்கிளிஸ்ட் பார்க்க போவா. இப்போ தான் அடிக்கடி கவுன்சிலிங் போயிட்டு இருக்கல. அந்த மாதிரி சைக்கிளிஸ்ட் பார்க்க போகிறப்ப அவனுக்கு கேள்வி விட்டுட்டு இருப்பாங்க. ஆமாம் உங்களுக்கு ஏன் அந்த மாதிரி பயம், ஏன் உங்கள் பேரண்ட்ஸ் இந்த மாதிரி பயப்படுறீங்க கேட்டால், அதுவா எங்கள் பரம்பரைக்கு இந்த மாதிரி நோயில் நினச்சிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக எங்கள் அப்பாவுமே இதே மாதிரி தான் ஓவர் டிப்ரெஷன் ஆகி அவர் தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டாரு. அதே மாதிரி என் பையன் ட்ரக்ஸுக்கு அடிக்ட் ஆகி அவனு இறந்து போயிட்டான். நாளைக்கு என் பேரனுக்கு ஏதோ ஆமான்னு பயமாக தான் இருக்குது. எனக்கே புரியுது, நான் ஓவராக திங்க் பண்ணுறேன். ஆனால் என்னால் இது திங்க் பண்ணாமல் இருக்க முடியல. ஒவ்வொரு செகண்டும் பயந்துட்டே தான் இருக்குன்னு சொல்கிறப்ப அவங்களுக்கு முதல் கவுன்சில் கொடுத்துட்ருக்காங்க. இப்போதைக்கு நம்ம அங்கே இருந்து வீட்டுக்கு வந்துடுவா. பார்த்து நைட் அவங்க வீட்டில் சின்ன ஒரு பார்ட்டி இருக்கும். இவன் ஃப்ரெண்டு லோரி இருக்கால, அவள் ஃபேமிலி கூப்பிட்டுருப்பா. லோரோட ஹஸ்பண்ட் ஜானோட தம்பி பில்லி இருப்பாள். எல்லாரும் அந்த பார்ட்டிக்கு வந்திருப்பாங்க. ஜாலியாக ட்ரிக்ஸ் பண்ணிட்டு இங்கே அப்படி பேசிட்டு இருப்பாங்க. அப்போ லோரி அவள் பையனை தான் பார்த்துட்டு இருப்பா. ஏன்னா நேற்று நைட்டு தான் பேசிட்டு இருந்தாங்க, அது இப்போ இருக்கான்னு தெரியாமல் இருக்குல்ல. அவள் பையனை பார்த்துருந்தா அவள் கண்டிக்க மாட்டான். அவன் மட்டும் ஃபோன் எடுத்துட்டு ஏதோ கேம் விளாட்ற மாதிரி இருக்குது. இதுவே லோரிக்கு ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்திட்டு இருக்கு. இப்போதைக்கு அவங்க பேசிட்டு இருக்கிறப்ப எரனை பற்றி பேச ஆரம்பிப்பாங்க. எரனுக்கு பிறந்த பையன் டயனுக்கு பிறந்த பையன் கிடையாது. இதனால் இப்போதைக்கு அந்த பையன் தனியாக இருக்கான். இப்போதைக்கு அந்த பையன் ஆட்டோ கொடுக்குன்னு தெரில. என்னோட அப்பா கென்னி கொஞ்சம் குளரான ஆள். அவரே பொண்ணு இறந்த பொண்ணு சோகத்தில் குடிச்சிட்டு என்ன பண்ணிட்டு இருக்காரு. அவர் நம்பி குழந்தை தர முடியாது. அந்த பொண்ணு என்ன பண்ணலான்னு சொல்லி அதை பற்றி பேசிட்டே இருப்பாங்க. அப்போ தான் நம்ம லோரியை பார்த்து, ஆமாம் அந்த இறங்குற பொண்ணு சொந்தக்கார பொண்ணு தானே, எந்த அளவுக்கு சொந்தக்கார பொண்ணு, உங்கள் வீட்டுக்குள்ள அடிக்கடி வரலான்னு கேட்டால் அடிக்கல வர மாட்டா. ஆனால் கரெக்டாக ஒரு 3 வருஷம் முன்னாடி இருக்கும். ஒரு வாட்டி அவளுக்கும் அவங்க அப்பா சண்டை வந்துருச்சு. அந்த சண்டையில் கோச்சிக்கிட்டு எங்கள் வீட்டு தான் வந்தா. அங்கே இருக்கான் பார்த்தீங்களா பில்லி, அந்த பில்லி கூட தான் ஒரு மாதம் தங்கி இருந்தா. அதுக்கப்புறம் திரும்ப அவங்க அப்பா வீட்டுக்கு போயிட்டான்னு சொல்கிறப்ப இதை பற்றி ஹீனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்னது 1 மாதங்கள் பில்லி வீட்டில் தங்கியிருந்தாளா, ஒருவேளை பில்லிக்கு அவளுக்கு பழக்கம் ஏற்பட்டுருக்குமா. இந்த மாதிரி நம்ம ஹீரோயின் அதை பற்றி யோசிக்க ஆரம்பிக்கிறா. இதே நேரத்தில் இந்த பக்கம் டயலாக வைப்பாங்க. பார்த்து டயலாக இப்போதே குணமாகி டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு வந்திருப்பான். அவள் லவரான பிரைனாக அவங்க வந்திருப்பா. இப்போ தான் ஏரனோட பையன் உங்கள் பையன் தெரிஞ்சு போச்சுல, இதுவே கொஞ்சம் நிம்மதியாக மாதிரி இருக்குது. அந்த பிரைனா டயலாக பார்த்து சேர்றா, நமக்கு இருந்த கேஸில் முடிஞ்சு போச்சு, நம்மளும் இதுக்கப்புறம் படித்து முன்னே வழி பார்க்கணும், காலேஜ் போய் அடுத்ததெல்லாம் பண்ணுவோம், கல்யாணம் பண்ணி வாழ்க்கையில் உருப்படும் சொல்லி அதை பற்றி பேசிட்டு இருப்பாங்க. இது அந்த பிரைனாக்குமே இல்லாட்டி சந்தேகமாக இருக்குது. டயலானை பார்த்து, ஆமாம் அன்றைக்கி அந்த காட்டில் நடந்துச்சு, நான் அந்த பொண்ணை போட்டு அடித்தேன், ஏன்னா அங்கே கிளம்பி போனேன், அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வந்துட்டேன், ஆனால் நீ வராமல் இருந்தேன், அன்றைக்கி நைட் எங்கே போனேன், நீ எதாவது பண்ணேன்னு கேட்டால் இதை பார்த்து எனக்கு கோவம் வருது. அப்போ என்ன சொல்ல வர, நான் தான் யாரெல்லாம் கொண்டாடான்னு கேட்டால் இல்லை அப்படி கேட்கல, அன்றைக்கி நைட் நீ வராமல் போயிட்டே அதுக்காக கேட்டேன், எங்கே போயிருந்தேன்னு கேட்டால் அவனுக்கு கோவம் வருது. இங்கே பாரு, என் அம்மா நம்பிக்கை இருந்தால் மட்டும் நீங்கள் ஏறு, இல்லை இங்கேருந்து போன்னு சொல்லிட்டு பிராயனாக திட்டிகிட்டு இருப்பான். இதை பார்த்து அந்த பொண்ணுக்குமே லைட்டாக கடுப்பாக்க மாதிரி இருக்குது. கட் பண்ண இந்த பக்கம் அந்த ரயங்கிற பையனை வைப்பாங்க. அதாவது லோரோட பையன், அவன் காலேஜ் ஸ்கூலுக்கு போயிருப்பான். அவன் தங்கச்சியுமே அதே ஸ்கூலில் படிச்சுட்டு இருப்பான். பார்த்தா அங்கே சில பசங்க அவன் தங்கச்சி உங்களுக்கு இருப்பாங்களா. இதை பார்த்து கடுப்பான அந்த ரயங்கிற பையன் அந்த பசங்க கூட படம் தட்டி இருப்பான். இதனால் அது ஸ்கூலில் கேஸாக மாதிரி லோரி கூப்பிட்டுருப்பாங்க. லோரியோடைய சமாதானப்படுத்தி அவள் பையனை விட்டு வந்திருப்பா. தென் அவன் பையனை பார்த்து, டேய் உனக்கு என்னதாச்சு, உங்கள் அப்பா உங்ககிட்ட ஒரு ரகசியம் சொன்னார்ல, அந்த ரகசியம்லாம் கேட்டால் அவன் எதுவுமே சொல்லாமல் இருப்பான். அப்போ தான் ஒரு சந்தேகப்பட்டு ஒரு கேள்வி கேட்பா. ஆக்சுவலி லோரோட ஹஸ்பண்ட் ஜான் இருக்கார்ல, அவன் கிட்டத்தட்ட ஒரு பிளேபாய் மாதிரி நிறைய பொண்ணுங்களோட அவனுக்கு பழக்கம் இருக்குது. அதனால் அந்த பையனை பார்த்து, டே உங்கள் அப்பா திரும்ப ஆரம்பிச்சிட்டாரா, உங்கள் அப்பா எது வேறு பொண்ணோட பழகிறத பார்த்தேன்னு கேட்டால் அந்த பொண்ணை சொல்ல முடியாமல் அழுத்தி ஆமாம் சொல்லிட்டு இருப்பான். இதை பார்த்து லோரிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி அந்த பொண்ணு யார், புது பொண்ணா இல்லை பழைய பொண்ணா, அந்த பொண்ணு கூட பார்த்துருக்கான்னு கேட்டால் பழைய பொண்ணு தான், ஆடியே பார்த்துருக்கான்னு போய் அழுதுகிட்டே இருப்பான். இதை பார்த்து லோரிக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. இதே நேரத்தில் இந்த பக்கம் அந்த கடத்தப்பட்ட 2 பொண்ணுலாம் வைப்பாங்க. பார்த்து 2 பேரும் ரூமில் இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த மெஸ்ஸிக்கிற பொண்ணை நான் அடிச்சிருப்பாள், லைட்டாக உடம்பு ஒழிச்சு போய் படுத்துடப்பா. இங்கே பாரு, இங்கே எல்லாம் நார்மல் தான், நீ எதுவும் பண்ணாமல் இருந்தால் என்னமோ சர்வே பண்ணிட்டு இருக்கலாம்,
கொஞ்சம் அமைதியாக சொல்கிறப்ப, ஆமாம் நீ கிட்டத்தட்ட ஒரு வருஷம் இங்கே இருக்கியா, எப்படி சர்வை பண்ணுறேன்னு கேட்டால் எல்லாம் கஷ்டம்தான். சொல்லப்போனால் உனக்கு முன்னாடியே இங்கே ஒரு பொண்ணு இருந்தா, அந்த பொண்ணோட பேர் ஹெலரி. ரொம்ப மாதங்களா அவள் தான் பேச எனக்கு இருந்தா. ஆனால் ஒரு நாள் அந்த பொண்ணு இந்த கடத்தக்காரான கர்ப்பமாயிட்டா. அந்த பொண்ணை ரேப் பண்ண போல கடைசியாக அந்த பொண்ணை இங்கேருந்து கூட்டு போனா. ஆனால் அதுக்கப்புறம் அந்த பொண்ணை பார்க்கவே இல்லை. மேபி அந்த பொண்ணை கொண்டாலும் கொண்டுருப்பான்னு சொல்கிறப்ப இது பார்த்து பயமாக தான் இருக்குது. பயப்படாத, அவன் கொண்டாங்கடிச்சு இங்கே வருவான். நீ எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தா ஒன்றும் பண்ண மாட்டான். அவன் சொல்கிறப்ப தலாட்டிட்டு இருக்குன்னு சொல்கிறப்ப இவ்வளோ அமைதியாக இருப்பா. பார்த்தா சொன்ன மாதிரியே அந்த கடற்கரங்க வருவான். அந்த கேட்டிங்கிற பொண்ணோட கை காலம் கட்டி போட்டு வாயும் கட்டிட்டு இங்கே வெளியே கிளம்புற மாதிரி இருக்குது. கட் பண்ண இந்த பக்கம் நம்ம இன்னும் மேலே வைப்பாங்க. பார்த்து நம்ம ஹீரோயின் இந்த கேஸை பார்த்து பார்த்துட்டு இருப்பா. இந்த ஊரில் உள்ள தெரிஞ்ச ப்ராஸ்ட் ஒருத்தவங்க இருப்பாங்க. அந்த லேடியை பார்த்து, மேடம் இப்போதைக்கு ஒரு 3 பொண்ணு காண போயிருக்காங்க. இது அந்த 3 பொண்ணுங்க. இந்த பொண்ணுங்களை நீங்கள் யாராவது பார்த்துருக்கீங்களான்னு கேட்டால் அவன் மெஸ்ஸிஃபுட் ஆகும்ப்பா. இந்த பொண்ணு நான் பார்த்துருக்கேன். அப்பப்போ அடிக்கடி ரோட் ஓரமா பிரிட்ஜுகளை பார்த்துருக்கேன். சில கஸ்டமர்ஸ் கூட போகிறத பார்த்துருக்கேன். எனக்கு அந்த பொண்ணு தெரியும் சொல்கிறப்ப, சரி மேடம் நீங்கள் இன்கேஸ் யாராவது பார்த்து ஃபோன் பண்ணுங்க. சந்தேகப்படுற மாதிரியோ இல்லை ஒரு பொண்ணு கடத்துற மாதிரி தெரிஞ்சு சரி எனக்கு ஃபோன் பண்ணுங்க, நான் உடனே வரேன்னு நம்ம இன்னும் ஃபோன் நம்பர் தருவா. அந்த ப்ராஸ்டியூட் மேடமும் அந்த நம்பர் வாங்கி வச்சுக்கோங்க. சரி அதுக்கப்புறம் நம்ம அங்கேருந்து ஒரு ஃபியூனல் வீட்டுக்கு போவா. அதை எபிசோட் ஸ்டார்டிங்கில் அந்த பெட்டிக்கெல்லாம் கிளவி இறந்து போச்சுல, அந்த ஃபியூனுக்காக போயிருப்பா. அங்கே போனால் இவளுக்கு சிரிப்பாக வந்துட்டு இருக்கு. ஏன்னா இவளுக்கு அந்த கிளவி பிடிக்காது. ஆனவனா ஃபோன் பண்ணி கடுப்பேற்றிட்டு இருக்கும்ல. இப்போ அந்த பாட்டு இறந்து போனனால அவளே சிரிப்பாக வந்துட்டு இருக்கோம். அவங்க அம்மாவையும் கூப்பிட்டு வீட்டில் விட்டுருவா. சரி அன்றைக்கி நைட்டே தான் காலின் கூப்பிட்டுருப்பான். அவனுக்கு தான் நம்ம மீன் மடிச்சு ஒரு ஆசை இருக்குல்ல, அவனுக்கு கூட நம்ம மீன் ரேட்டிங் கூப்பிட்டுருப்பான். இப்போ அதுக்காக போகிற மாதிரி இருக்குது. நம்ம இன்னொரு வீட்டுக்கு வரப்போ அவளும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. 2 பேரும் கார் எடுத்துகிட்டு டேட்டிங் போதாக இருப்பாங்க. அப்போட நம்ம சும்மா இல்லாமல் அந்த கேஸ் பற்றி பேசிகிட்டு இருப்பா. டே காலையில் ஒரு மேடம் பார்த்தாடா, அவங்க ஒரு ப்ராஸ்டியூட். அவங்க இந்த கேஸை பற்றி அவங்க சொன்னாங்கன்னு சொல்கிறப்ப, மேடம் நம்ம டேட்டுக்கு போகிறோம், இந்த கேஸை பற்றி பேச வேணாம், கொஞ்சம் ரொமாட்டிக்காக இருக்குன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து அழுகுற மாதிரி இருக்குது. சரி 2 பேரும் அங்கேருந்து ஹோட்டலுக்கு போவாங்க. பட் அப்போட நம்ம சும்மா இல்லாமல் எங்கே இந்த கேஸை பற்றி பேசிகிட்டு இருப்பா. டேய் நான் இன்னொரு பொண்ணோட கேஸை பற்றி பார்த்தேன்டா, அந்த பொண்ணு பேர் ஹெலரி. அவள் சில மாதம் மட்டும் காணாமல் போயிருந்தா, இப்போ வரைக்கும் கிடைக்காம இருக்கா. ஒரு அந்த பொண்ணு கேஸுக்கும் இந்த இது சம்மந்தம் இருக்குமா, கொஞ்சம் யோசிச்சு பாருன்னு சொல்கிறப்ப, மேடம் நம்ம டேட்டிங் வந்திருக்கோம், இதை பற்றி பேசாதீங்கன்னு சொன்னால், டே பேசாமல் இருக்கிறது. இன் கேஸ் நாளைக்கு நான் எல்லாம் போயிட்டான் கூட இந்த கேஸ் நீ தான் பார்த்துக்கணும், கொஞ்சம் புரிஞ்சுக்கோன்னு சொல்லி அவள் அவைப்பு தான் பார்த்துட்டு இருக்கா. சொல்லப்போனால் நம்ம எனக்கு அவளுக்கே புரியுது. நம்ம ஒரு வயசான ஆண்டி, நம்ம ஒரு கிழவி. இது அந்த காலனிங்கிற பையன் வயசு பையன், அவளுக்குன்னு வாழ்க்கை இருக்குது. தேவையில்லாமல் அவன் நம்மளால் ஆசை வச்சு அவளுக்கு தான் வச்சா போகும். அவனை அவாய்ட் பண்ணுன்னு சொல்லி உடனே அவாய்ட் பண்ணிட்டு இருப்பா. இதை பார்த்து அந்த காலனிங்கிற பையனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இங்கே அப்படியே கட் பண்ணால் லாரி காமிப்பாங்க. பார்த்தா லோரி வாழ்க்கை வருத்தப்பட மாதிரி இருப்பா. ஏன்னா ஹஸ்பண்டுக்கு வேற ஒரு பொண்ணு அஃபர் இருக்குது. இதை பயன்படுத்தி தெரிஞ்சிருக்கும். ரொம்ப சோமா உட்காந்து இருக்கிறப்ப இதை பார்த்து ஜானுக்கு புரிஞ்சு போச்சு. பக்கத்துலேயே தான் பையன் எது பேச ஃபோன் ஓட்டிகிட்டு இருப்பான். ஜான் 2 பேரையும் பார்த்து, கவலைப்படாதீங்க, எல்லா தப்பையும் என் மேலே தான் இருக்குது, அந்த தப்பு நானும் சரி பிடிக்கிறேன், என்னால் நீங்களும் கஷ்டப்படலாம்னு சொல்கிறப்ப இது பார்த்து லோரிக்கு ரொம்ப அர்த்தமாக இருக்கும். எதுவும் பேசாமல் அவள் அழுதுகிட்டே இருப்பா. இங்கே அப்படியே கட் பண்ணால் டயலாக வைப்பாங்க. பார்த்தா டயலாக அவன் ஃப்ரெண்டை கூப்பிட்டு ஒரு வீடு நின்றுட்டு இருப்பான். அது யார் வீடுன்னு பார்த்தா ஜெஸ்ஸி வீடு. அது எனக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருந்தால அவள் வீடு. அவள் ஓடி வந்து அந்த வண்டியில் இருக்கா. ஏண்டி போலீஸ் இதை உங்கள்கிட்ட விசாரிச்சாங்களா, எது சொன்னேன் கேட்டால், ஆமாம் விசாரிச்சாங்க, ஆனால் உண்மையான இடத்த சொல்லாமல் வேறு இடத்த சொன்னேன், அவங்க நம்பி அங்கே போயிட்டாங்கன்னு சொல்கிறப்ப இப்போ நமக்கே புரியுது. போன எபிசோட் நம்ம ஹீரோயின் ஜஸ்ட்டு கேட்டிருப்பா, இந்த மாதிரி யாரனுக்குள்ள டைரி இருக்கா, அவள் எங்கே வச்சிருப்பான்னு கேட்டால் இவ்வளோ சொல்லியிருப்பா. ஆனால் அங்கே போய் பார்த்தா ஜஸ்ட் வேறு நோட்டு வந்திருக்கும். அதை எடுத்துகிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து போயிருப்பா. பார்த்து இப்போதைக்கு அவங்க 2 பேரும் அங்கேருந்து வீட்டுக்கு போவாங்க. அங்கே யாருக்கு தெரியாமல் சின்ன ஒரு கபோர்டு இருக்குது. அந்த கபோர்டுக்குள்ளே தான் உண்மையான டைரி இருக்குது. டைரியோட ஜெஸ்ஸும் சேர்ந்து அந்த டைரி அடிக்கலாம் வைப்பாங்க. அந்த டைரி கூட சேர்ந்து பார்த்தா ஒரு பணக்கவர் இருக்கும். அது உங்கள் பையன் அப்போ ஆசைப்பட்டுருக்கும்ல, அதுக்காக ஹீரோயின் கொஞ்சம் சேர்த்து வச்சிருப்பா. அந்த காசை டைரியில் எடுத்து வச்சுக்குவான். தென் ஜெஸ் அந்த டைரியை ஒன்றுனா பார்த்து நெருப்பில் போட்டுருப்பா. அப்போ கடைசி டைரியில் மட்டும் உள்ள ஒரு ஃபோட்டோ இருக்குது. அந்த ஃபோட்டோவை பார்த்து அவளுக்கு ஆச்சரியமாக இருக்குது. டைரன் கிட்ட அதை காட்டாமல் அவன் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்குவா. தென் அந்த உண்மையான டைரி எல்லாத்தையுமே நெருப்பில் போட்டு வச்சுருப்பாங்க. டைரனும் ஜெஸ் இருந்தால் போனாங்கன்னு தெரில, ஆனால் ஏதோ ஒரு காரணத்துக்காக என்னோட டைரி வச்சுட்டு இருக்காங்க. கட் பண்ண இந்த பக்கம் அப்படியே என் சர்ச் ஃபாதர் காமிப்பாங்க. பார்த்து அந்த ஃபாதர் ஒரு ஹோட்டலில் வந்திருப்பான். அந்த ஹோட்டலுக்கு சில பசங்க அந்த ஃபாதர் பற்றி பேசிட்டு இருப்பாங்க. டேய் உங்களுக்கு தெரியுமா, இந்த ஃபாதர் ஒரு பீடோஃபைலு. இவன் இதுக்கு முன்னாடி ஒரு சர்ச்சில் இருந்தப்போ ஒரு 13 வயசு பொண்ணு தப்பாக நடந்திருக்கான். அது அந்த சர்ச்சில் இருந்து இதுக்கு மாற்றிருக்காங்க. இவனு மாதிரி சும்மா இல்லாமா இவனை கொண்டாடன்னு சொல்லிட்டு ஜூஸ்லாம் இருக்கும்ல, அதை எடுத்து இந்த ஃபாதர் விட்டு வந்துட்டு இருப்பாங்க. தென் கல்லெடு தெரியலாம் இருக்கிறப்ப இதை பார்த்து அவருக்கு பயமாயிருச்சு. கொண்டாலும் கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு தலைதாரி ஓடி வந்துடுவார். பார்த்தா மூஞ்சிலேருந்து ரத்தம் வந்துட்டு இருக்கும். ஒரு ஃபாதர் வீட்டுக்கு போகிறப்ப அவருக்கு ஆச்சரியமா இருக்குது. டே என்னாச்சு, யார் அடிச்சான்னு கேட்டால், அதுவா என் ஆடு ரேப் கேஸ் இருக்குல்ல, அதை பசங்க துரத்துனாங்க. அது போக எனக்குள்ளே
மாதிரி ரொம்ப நாளுக்கு ஒரு குற்றணிச்சு இருக்குது, அது ஆட்ட சொல்ல தெரில, உங்கள்ட்ட சொல்கிறேன்னு சொல்லிட்டு உண்மை சொல்லிட்டு இருக்கான். ஆக்சுவலாக அன்றைக்கி இறந்து அந்த பாட்டில் இருந்திருப்பாள். அப்போ டயனோட கேர்ள் ஃப்ரெண்ட் இறந்து அடிச்சிருப்பா. இறந்து அடித்ததுக்கப்புறம் இறந்து ஃபாதர் ஃபோன் பண்ணியிருக்கா. ஃபாதர் எனக்கு வந்து அடிபட்டுருச்சு, எனக்கு காப்பாற்றுவாங்கன்னு சொல்கிறப்ப இவர் தான் அங்கே போயிருக்காரு. கடைசி இவர் தான் இறந்து பிக் பண்ணியிருக்காரு. இறனோட சைக்கிளர் வண்டியில் எடுத்து போட்டு இறந்து வீட்டில் டாப்லாம் பார்த்துருப்பாரு. அப்போ இறங்கிட்டே பார்த்தா ரெண்டாவது ஒரு ஃபோன் இருந்துச்சு. அந்த ஃபோனுக்கு யாரோ கால் பண்ணா. சடனாக அந்த பொண்ணை ஒரு பார்க் வர சொன்னா. நானும் இறனை நம்பி அந்த பார்க்கில் ட்ராப் பண்ணிட்டேன், அதை நான் பண்ண பெரிய தப்பு. அன்றைக்கி இறனை நான் வீட்டில் விட்டுருக்கணும். கரெக்டாக அன்றைக்கி பார்க்கு போனதுக்கப்புறம் தான் யாரோட கொண்டிருக்காங்க, எல்லாம் ஏமான தப்பு இருக்குது. போலீஸுக்கு பயந்து போய் நானும் சொல்லாம விட்டேன். அவர் சைக்கிள் எடுத்து ஆற்றுல போட்டேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு சொன்னால், டேய் நீ இது பயந்துட்டுருக்க, இது போலீஸ்கிட்ட உண்மையாக சொல்லியிருக்கலாமே கேட்டால், இல்லை ஆல்ரெடி அவனுக்கு கேஸ் இருக்குது, நான் என்ன சொன்னாலும் போலீஸ் நம்ப மாட்டாங்க, அதான் பயந்துட்டேன், ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்க ஃபாதர்னு சொல்லிட்டு அந்த ஃபாதர்கிட்ட கெஞ்சிட்டு இருப்பான். இதை பார்த்து அவருக்குமே ரொம்ப வருத்தமாக இருக்குது. கட் பண்ண அடுத்த நாள் மீனா வைப்பாங்க. நேற்று கூட ப்ராஸ்டியூஷன் பண்ணுற ஒரு மேடம்க்கு இவள் ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பா. பார்த்து அந்த லேடிக்கிட்ட வந்து ஃபோன் வந்திருக்கும். இவளுக்கு காலையில் கூப்பிட்டு அந்த மேடம் பார்க்க போவா. பார்த்து அவங்க கூடவே ஒரு ப்ராஸ்டியூஷன் பண்ணுற பொண்ணு இருப்பா. அந்த பொண்ணை பார்த்து சொல்லு, நேற்று உனக்கு என்ன ஆச்சு, அதை மேடம் கூட தெளிவாக சொல்லி சொல்கிறப்ப அந்த பொண்ணு சொல்ல ஆரம்பிப்பா. மேடம் நேற்று வழக்கம் போல ஒரு கஸ்டமர் பார்க்க போனேன். அந்த கஸ்டமர் ஸ்டார்டிங் நல்லா தான் பேசினா, ஆனால் சடனாக நடிக்க ஆரம்பிச்சு எனக்கு கடத்தலாம் ட்ரை பண்ணா. பக்கத்தில் இருக்கிற பொருள் எடுத்து மடல் அடித்து நான் பாலங்க ஓடி வந்துட்டேன். நேற்று இதுன்னு நினச்சின்னு சொல்கிறப்ப இதை பார்த்து நம்ம புரிஞ்சு போச்சு. எப்பயும் கடத்துற அந்த கடத்தக்காரன் இந்த பொண்ணை கடத்த ட்ரை பண்ணியிருக்கான். சரிம்மா நீ இந்த ஆளை பார்த்தியா, அவன் ஃபேஸ் அது ஞாபகம் இருக்கான்னு கேட்டால் தெளிவாக ஞாபகம் மேடம், ஆனால் அந்த ஆள் வெள்ளையாக இருந்தான், அந்த ஆடி வச்சிருந்தான். அதுப்போ அவங்ககிட்ட ஒரு சிகரெட் இருந்துச்சு. அது ஆக்சுவலி வின்சென்ட் சிகரெட், எனக்கு ஸ்மெல் நல்லாவே தெரியும். அதுப்போ அவர் இருந்த வண்டிங்கிறது ஒரு வித்தியாசமான வண்டி, இந்த டெலிவரி பண்ணுறவங்களும் யூஸ் பண்ணுவாங்களே அந்த மாதிரி ஒரு வேனு, அந்த வேன் கலர் ப்ளூ. அதுப்போ அந்த கார் நம்பருமே பாதி ஞாபகம் இருந்துச்சு. அது எழுதி வச்சிருக்கேன்னு சொல்கிறப்ப இதோட வேறு என்ன வேணும். கிட்டத்தட்ட இந்த கேஸு பாதி முடிஞ்ச முறை ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் எல்லாத்தையும் நாங்களே பார்த்துக்குறோன்னு சொல்லி நம்ம வந்து போயிட்டுருக்கா. தென் காலனை வச்சு இவன் டெலிவரி வேன் இருக்குல்ல, இந்த மாதிரி வேன் யாரை வச்சுருக்காங்க, எல்லா இடத்தையும் வாங்கி வச்சுக்கிறா. தென் காலின் நம்ம என்னை பார்த்து, மேடம் நேற்று உங்களை டேட்டிங் கூட்டி போனேன், ஆனால் நீங்கள் பெருசாக என்கிட்ட பேசவே இல்லை, உங்களுக்கு தயக்கம் இருக்கான்னு கேட்டால், ஆமாடா நீ என்னோட சின்ன பையன், உனக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது, ஆனால் நான் பாரு கிளவி, எனக்கு ஒரு பேரனே இருக்கேன், நீ என் கூட பழகிறது சரியாக இருக்கான்னு சொல்கிறப்ப இது பார்த்து அனுகுற மாதிரி இருக்குது. சடனாக அந்த பையனை நம்ம கிஸ் பண்ணிடுறேன். மேடம் அதை நினச்சி நீங்கள் வருத்தப்படுறீங்க, அதை நான் வருத்தப்படுக்கிறேன், வாங்க இங்கேருந்து போவோன்னு சொல்லி அந்த பையனோட வந்து கூட்டி போயிட்டுருக்கு. இதை பார்த்து நம்ம மீனிக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவளும் ஜாலியாக அந்த பையனோட போயிட்டுருக்கா. இந்த மாதிரி அந்த ப்ளூ கலர் டெலிவரி வேன் யார்கிட்ட இருக்குது, ஒரு வீட்டுக்கு போவோன்னு சொல்லி ஒரு அட்ரஸ்க்காக போயிட்டுருக்காங்க. பார்த்தா போஸ்ட் ஆஃபீஸ் நிறைய பேர் லேடிஸாக இருக்காங்க. இவங்களாம் கடத்தக்காரக்கு வாய்ப்பு இல்லை. சரி அடுத்த வீட்டுக்கு போவோன்னு சொல்லி ஒருத்த வீட்டுக்கு போவாங்க. இவன் பேர் வெயின் பார்ட்ஸ். பார்த்தா அவன்ட்டுமே அது மாதிரி வேன் இருக்கும். நான் மீன் உள்ளே போய் அதனால் பார்த்துருக்கா. சார் நேற்று எங்கே இருந்தீங்க, எங்கெங்கெல்லாம் போனீங்க கேட்குறப்ப அவன் சமாளிச்சிருப்பானா. அப்போ அந்த வீட்டில் இருக்க ஸ்பீக்கரில் பாட்டு ஓடிட்டு இருக்கு. இதில் மீன் குடும்பம் அரசியலாக இருக்குது. சார் அந்த ஸ்பீக்கர் ஆஃப் பண்ணுங்க, அப்புறம் பேசிக்கலாம்னு சொல்கிறப்ப அவன் உள்ளே போயிட்டு இருக்கான். அப்போ அங்கே இருக்கிற டேபிளில் சிகரெட்டை பார்ப்பாங்க. அந்த சிகரெட்டோட பேர் வின்சென்ட் சிகரெட்டு. இதே பிராண்ட் பேர் தான் அந்த பொண்ணு சொல்லியிருப்பா. அப்போனா கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, இவன் தான் கொலகாரன்னு கோல் கண்ணெடுத்து வச்சுட்டு இருப்பான். இதே இடத்துல இந்த பக்கம் நம்ம கேட்டி வைப்பாங்க. பார்த்தா கேட்டி அந்த மிஸ்ஸிங்கிற பொண்ணும் கீழே தான் இருப்பாங்க. மேலே நம்ம மீன் சவுண்டு கேட்டு அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஹே நம்மளை காப்பாற்ற வந்திருக்காங்க போல், இதே கடன் சென்ஸாக இருக்கும், நம்ம சவுண்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு சைடில் பார்த்து ஒரு கம்பி இருக்கும். அந்த கம்பியை போட்டு தடுத்து தட்டிட்டு இருப்பாங்க. இது சவுண்டு மீன் கேட்குது. அவன் சமாளிக்கிற மாதிரி, மேடம் கீழே தான் வென்டிலேட்டர் ப்ராப்ளம் போல், அது சவுண்டு கேட்டுருக்கு, பிரச்சனை இல்லைன்னு சொல்லி அந்த பைப்பை பிடிச்சி வச்சுட்டு இருப்பான். ஆனால் இருந்தாலும் அந்த பொண்ணு உரமாக தெரில, பைப்பை போட்டு ஆட்டாட்டு நட்டுவாங்க. இதை பார்த்தா அந்த மீன் புரிஞ்சு போச்சு, இவன் தான் கடத்துக்காரன்னு சொல்லி அந்த படம் ஷூட் பண்ண இருப்பாங்களா. ஆனால் பைப்பில் விசாரிச்சு அவன்கிட்ட ஒரு கன்று இருக்கும். அதை எடுத்து காலில் பட்டுன்னு போட்டு தட்டிடுவான். தின மீன் ஷூட் பண்ணுறப்ப பார்த்தா கையில் போட்டுருது. இவன் வேறு டிபார்ட்மெண்ட் இல்லாதனால இவளோட கன்று இல்லாமல் இருக்கும். பயந்து போன நம்ம ஹீரோயின் வேகம் ஓடிட்டு இருப்பா. ஒரு ரூம் ஒழிஞ்சிட்டு இருக்கிறப்ப அவனுக்கு ரெண்டு பின்னாடி வந்துட்டு இருப்பான். பார்த்தா சைட்லேயே பார்த்தா ஒரு மரக்கட்டை இருக்கும். அதை எடுத்து மண்டையில் அடிக்கிறப்ப பார்த்தா உரமாக தெரில, பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்து நம்ம மீன் கொள்ளான்னு பார்ப்பான். நான் மீன் வேகம் கீழே நீங்கள் வந்து காலுங்கிட்ட ஒரு கன்று இருக்கும்ல, அந்த கன்று எடுத்து பட்டு பிடிச்சி தருவா. அவ்வளோதான், அந்த கடற்கரை பைப்பில் அங்கேயே சாப்பிட்டு முடிஞ்சு போச்சு. ஆனால் சைட்லேயே பார்த்தா காலும் இறந்து போயிருப்பான். இதை பார்த்து அந்த மீனுக்கு ரொம்ப அர்த்தமாயிரும். எனக்கு கால் எனக்கு நம்ம மீன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. கடைசியாக நான் மீனை கிஸ் பண்ணி ப்ரொப்போசல் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் அந்த பையன் இறண்டா நினச்சி இது ரொம்ப அர்த்தமாக இருக்கும். இவளுக்குமே கையில் குண்டுடி போட்டனால பிளட்டாக சைட் இருக்கும். போலீஸ் ஃபோன் பண்ணுறப்ப பார்த்தா மொத்தம் ஃபோர்ஸ் அங்கே வந்துட்டுருக்கு. எப்படி நம்ம மீனை காப்பாற்றி அந்த 2 பொண்ணு கடத்தப்பட்டிருப்பாங்களே, அந்த பொண்ணையும் காப்பாற்றிடுவாங்க. இதோட இந்த எபிசோட் 5 முடியுது. எபிசோட் 6 சோர் மஸ்ட் பி ஸ்டாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் நம்ம டால்மையில் அமைக்கிறாங்க. பார்த்து எப்படி ஒரு வருஷம் கழிச்சு அவள் பொண்ணு கேட்டுப்படி பார்ப்பா. போலீஸும் கஷ்டப்பட்டு காப்பாற்றி அவன் அம்மாவோட சேர்த்துருவாங்க. இதை பார்த்து அவங்க அம்மாவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இந்த அம்மாவுக்கு ஆரம்பத்துலேருந்து நம்ம மேலே பிடிக்காம வந்திருக்கோம். ஆனால் இப்போதைக்கு உயிரை கொடுத்து நான் பொண்ணை காப்பாற்றிருக்கால, மேயரை பார்த்து பேசணுன்னு அந்த அம்மா ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. ஸோ பத்திரிக்காரங்களாம் சேர்ந்து அந்த அம்மா போய்ட்டு எடுத்துட்டு இருப்பாங்க. கட் பண்ண அப்படியே இந்த பக்கம் சர்ச் வர வைப்பாங்க. போன எபிசோட கூட அந்த ஃபாதர் இருப்பான எல்லா விஷயங்களுமே இன்னொரு ஃபாதர் சொல்லியிருப்பார்ல, இப்போதைக்கு போலீஸ் ஸ்டாண்ட் ஆகிட்டாரு.
போலீஸ்கிட்ட போய், சார் நான் தான் கடைசி அந்த இறங்குற பொண்ணை பார்த்தேன், அவள் என் கூட தான் காரில் வந்தா, ஒரு பார்க்கில் ட்ராப் பண்ண சொன்னா நான் ட்ராப் பண்ணிட்டேன், ஆனால் அடுத்த நாளே பார்த்தா இறந்து போயிட்டா, எனக்கு பயமாயிருச்சு, அவள் சைக்கிள் கொண்டு போய் ஆற்றுல போட்டேன், மற்றபடியே அவள் கொலைக்கு எனக்கு இந்த சம்பந்தம் கிடையாது, நான் எந்த தப்பு பண்ணலன்னு சொல்கிறப்ப, இல்லை சார் எங்களுக்கு உங்கள் மேலே சந்தேகம் இருக்குது, எது கஷ்டம் இருங்கன்னு சொல்லிட்டு அந்த ஃபாதர் அரெஸ்ட் பண்ணுவாங்க. இப்போதைக்கு அந்த ஃபாதர் ஜெயிலில் இருக்காரு. கட் பண்ண அப்படியே இந்த பக்கம் நம்ம இன்னொன்று மேலே ஆரம்பிப்பாங்க. ஃபாதர் நேற்று நடந்த சண்டையில் அவள் கையில் ப்ளட் போட்டிருக்கும்ல, இப்போதைக்கு ஹாஸ்பிட்டல் இருப்பா. டிவி போட்டு பார்த்தா இவரோட சீஃப் இருக்கார்ல, அவர் தான் பத்திரிக்கையாளர் பேசிட்டு இருப்பாரு. நேற்று நடந்த அந்த மிகப்பெரிய சண்டையில் அந்த கிட்னாப்பர் கொண்டாந்து போச்சு, அவர்கிட்ட சேஃபாக கேட்டி பிள்ளைங்கிற அந்த பொண்ணையும் மிஸ்ஸிங்கிற பொண்ணை காப்பாற்றிட்டோம், இதனால் எங்கள் காலுங்கிற ஆஃபீஸர் இறந்து போயிட்டாரு, அவருக்கு அஞ்சலி செலுத்துறேன்னு சொல்லிட்டு பத்திரிக்கையாளர் பேசிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் நம்ம ஹாஸ்பிட்டல் இருந்து சோகமாக பார்த்துட்டு இருப்பா. பார்த்து இப்போதைக்கு நம்ம ஹீரோயின் கொஞ்சம் குணமாயிட்டா, இதனால் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துட்டு இருப்பா. வீட்டை சுற்றி பத்திரிக்காரங்களாம் இருப்பாங்க. அதெல்லாம் தாண்டி நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்துடுவா. வீட்டுக்கு வந்து பார்த்தா அவள் ஃப்ரெண்டு லோரி இருப்பா. 2 பேர் உட்காந்து அமைதியாக பேச ஆரம்பிப்பாங்க. அப்போ ஃப்ரெண்டு நம்ம ஹீரோனை பார்த்து, ஹே நான் அவரோட சொல்லியாரண்டி, என் புதுசாக ஜான் இருக்கல, அவர் திரும்ப பழையமாக மாறிட்டான், ஏக நிறைய பொண்ணுங்களை பார்த்து அந்த பொண்ணோட பழகிட்டு இருக்கான், எனக்கு அதை பார்த்து கோவம் வருதுன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து ஹீரோக்கு ஆச்சரியமாக இருக்குது, என்னது திரும்ப ஆரம்பிச்சிட்டானா, இது எப்படி ஒன்று தெரியும் கேட்டால் வேறு யார், என் பையன் மூலியமாக தான், என் பையன் ஏதோ ஒரு பொண்ணோட பழகத்தை பார்த்தான் போல், அவன் வந்து என்கிட்ட சொன்னான்னு சொல்கிறப்ப இதை பார்த்து அவளுக்கு ஆச்சரியமாக இருக்குது, இதுக்கப்புறம் நீ என்ன பண்ணணுங்கிறது நீ தான் முடிவு எடுக்கணும், உனக்கு ஜான்க்கு ஆட பிடிக்கலண்ணா பிரிஞ்சு வந்துரு, டிவோர்ஸ் வாங்க போகிறேன் கேட்டால் இல்லை அதுக்கு வாய்ப்பு இல்லை, கல்யாணமாக இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, 2 பசங்க இருக்காங்க, அவங்க வாழ்க்கை பார்த்தாகணும், கொஞ்சம் பேச சால்வ் பண்ணு சொல்கிறப்ப சரி இப்போ புதுசு எங்க ஜானுங்கன்னு கேட்டால் அதுவா அவங்க அப்பா வீடு போயிருக்கான், அவரோட வீட்டில் திங்ஸ்லாம் எடுத்துக்க போயிருக்கான்னு சொல்கிறப்ப அப்படி ஜானா வைப்பாங்க. பார்த்தா அவங்க அப்பாவோட சேர்ந்து பெட்டில் எடுத்து வச்சுருப்பான். அப்போ அவங்க அப்பா பார்த்து, அப்பா போப்போ லோரிக்கு என் சந்தேகம் அதிகமாயிருச்சு, நான் ஏதோ ஒரு பொண்ணோட அஃபருக்கு நினைக்கிறான்னு சொல்கிறப்ப என்னது நினைக்கிறாளா, டேய் மறுபடியும் உண்மை சொல்லு, அவன் நினைக்கிறாளா இல்லை உண்மையாக பண்ணுறியா சொல்லுன்னு கேட்டால் பயப்பட திருத்து முடிச்சுட்ருக்கு. இதை பார்த்து நாங்கள் அப்பா புரிஞ்சு போச்சு, ஏன்டா எருமை கடை வயசாயிருச்சுல 2 பசங்களையும் பெற்று போட்ட இப்படி தான் பண்ணிட்டு இருக்கியா, ஏன்டா ஊர் மேலேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா திட்டு இருப்பார். பார்த்தா ஜானுக்கு வெளியூர் தம்பி இருக்கல அவனு திட்டிகிட்டு இருப்பான், ஏன்டா அண்ணா நீ இதை இவ்வளோ பெரிய ஆளாயிட்டில ஏன்டா பண்ணேன்னு சொல்லிட்டு மொத்தமாக திட்டிகிட்டு இருக்கோம். இதை பார்க்குற ஜானுக்கு என்ன சரியே தெரியாமல் இருக்குது. கட் பண்ண அப்படியே இந்த பக்கம் நம்ம மீன் அமைப்பாங்க. பார்த்தா நம்ம ஹீரோயின் அவள் வீட்டில் அமைதியாக இருப்பா. பார்த்தா காலேஜ் நடந்து போனதை இப்போ வரைக்கும் அவள் நம்ப முடியல, ரொம்ப சோகமாக அவளை வீட்டில் இருக்க முடியல. சரி அவளை அங்கேருந்து காலோட வீட்டுக்கு போவா. பார்த்தா காலனிக்கும் அம்மா தான் இருப்பாங்க. அந்த அம்மா பார்த்து, அம்மா என்னை மன்னிச்சிருங்க, காலேஜ் நடந்தப்போ நான் அவங்க கூட தான் இருந்தேன், என்னால் அவனுக்கு காப்பாற்ற முடியாமல் போச்சு, என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து அவங்க அம்மா கோவம் வருது. நான் மீன் கடந்து சப்பு நிறைஞ்சு இங்கே பாரு என் பையனும் சாகவே இல்லை, அவன் என் கூட தான் இருக்கான், மறுபடியும் எங்கேருந்து போன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து அவளுக்கு புரியுது. அவங்க அம்மாவால் பையறப்ப தாங்க முடியல, தான் பையன் தான் கூட இருக்கான்னு நினச்சி ரொம்ப வருத்தப்படுறாங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோயினும் அவள் வீட்டுக்கு போவா. அவளுக்கு யார்கிட்ட கட்டிப்பிடிச்சி அழுகுன்னு தோணுது. உடனே ஓடி போய் எங்கள் அம்மா பார்த்து, அம்மா எல்லாத்தையும் போய் ஏமாடுதாம்மா, என்னால் காலேஜ் நடந்தான்னு சொல்லிட்டு தேம்பி எழுதிட்டு இருப்பா. இதை பார்த்து அவங்க அம்மாவுக்குமே ரொம்ப வருத்தமாக இருக்கும். கட் பண்ண அடுத்த நாள் நம்ம சீஃப் பார்க்க போவா. சீஃப் நம்ம மீனை பார்த்து, மேயர் நான் இந்த கேஸோட தூக்கியுமே இந்த கேஸை பார்த்துருக்கேன், இதுக்கப்புறம் நீ திரும்ப இந்த கேஸ் எடுத்துக்கலாம், இப்போ வரைக்கும் இந்த கேஸில் ஒரு விஷயம் புரியாமல் இருக்குது, இது வரைக்கும் 2 பொண்ணுங்களை அவங்க கிடச்சிருக்கான், 2 பொண்ணு காப்பாற்றிட்டோம், 3வதாக இறந்து கொலை பண்ணியிருக்காங்களே, இறனோட சாவுக்கும் அந்த வேணுங்கிற சம்மந்தம் கிடையாது, ஏன்னா இறன் காணாப்போ அன்னைக்கு அவள் வெளியூர் போயிருக்கான், ப்ரூஃப் எல்லாம் பக்காவாக இருக்குது, அப்படியே இறனை கொலை பண்ணது வேற ஒருத்தர், அது போய் இப்போதைக்கு ஃபாரன்சிக் ரிப்போர்ட் வந்திருக்கு, அதை வந்து பாருன்னு ரிப்போர்ட் எடுத்து பார்ப்பாங்க. பார்த்தா இறனை இறந்து போயிருப்பாள், அவள் தலையில் ஒரு புல்லட் கிடச்சிருக்கும். அதே மாதிரி ஒரு பார்க் போனப்போ அங்கே மரத்தில் ஒரு புல்லட் இருந்துச்சுல, அந்த புல்லட் எடுத்து பார்த்துருப்பாங்க. பார்த்து 2 புல்லட்டுமே சேமாக இருக்குது, அப்படின்னா அந்த இடத்துல தான் இறன் கொலை செய்யப்பட்டிருக்கா. அதுப்போ அந்த புல்லட்டு ஒரு அந்த காலத்து புல்லட்டு 1980களில் தான் இந்த மாதிரி புல்லட்டில் யூஸ் பண்ணுவாங்க. 1995க்கு அப்புறம் இந்த புல்லட் மேனுஃபேக்சர் நின்று போச்சு. அப்படின்னு என்ன அர்த்தம், மேபி கொலை செஞ்சவன் ஒரு வயசான கிழவனா இருக்கலாம். இதான் நம்ம கேஸ்ன்னு சொல்கிறப்ப இவ்வளவு கேட்டே இருப்பா. கரெக்டாக அப்போ ரெஸ்டாரண்ட் வந்து, மேடம் அந்த பிரெயினான ஒரு பொண்ணு இருக்கால அவங்களை கூப்பிட்ருக்கா, உங்களை பார்க்கணும் ஆசைப்படுறேன்னு சொல்கிறப்ப நான் மீன் பார்க்க போவா. பார்த்து டைலோட கேர்ள் ஃப்ரெண்ட் அந்த பிரெயினாக இருக்கால அவள் தான் கூப்பிட்ருப்பா. நான் மீனை பார்த்து, மேடம் நானும் ஆரம்பத்தில் டைலமன் சந்தேகம் இல்லாமல் தான் இருந்தேன், ஆனால் எனக்கே டைலமன் இப்போ சந்தேகமாக இருக்குது, அன்றைக்கி நாங்கள் இறந்து அடித்தோம், அது தப்பு தான், இறந்து அடித்ததுக்கப்புறம் நான் அப்படியே வீட்டுக்கு போயிட்டேன், என்னை ஃபாலோ பண்ணிட்டு டைலன் வர வேண்டியதாக இருந்துச்சு, ஆனால் பார்த்தா லேட்டாக தான் வந்தான், நைட் 2 மணி வரைக்குமே வராமல் தான் இருந்தான். இதை பற்றி நான் அவங்ககிட்ட கேட்டப்ப அவன் என் மேலே கோவப்பட்டான், ஏன்னா டைலமன் சந்தேகமாக இருக்குன்னு சொல்கிறப்ப இது ஹீன் குதிச்சிருக்கிறா. அவள் பாட்டு அங்கேருந்து போலாம் பார்க்குறப்ப அந்த பிரெயினோட அப்பா இருக்கார்ல அவர் நம்ம மீன் சாரிங்க கேட்பாரு, ஏன்னா நீங்கள் சூப்பர் மார்க்கெட் போகிறப்ப அவர் எது பேசியிருப்பார்ல, இப்போதைக்கு அவருக்கு கில்ட்டாக இருக்கும், மேயர் என்ன மன்னிச்சிரு, நீ தான் இந்த கேஸ் நல்லா பார்க்குறேன்னு சொல்கிறப்ப இவ்வளோ சில கிளம்பி போவா. பார்த்து இப்போதைக்கு டைலமன் சந்தேகம் இருக்குல்ல, ஏன் டைலன் கூப்பிடுவாங்க, டைலன் அன்றைக்கி நைட்டு இறந்து இறந்து போனல, அப்போ உன் கூட தான் பிரெயினாக வந்திருக்கா, ஆனால் நைட்டு 10 மணிக்கு மேலே நீ காணாமல் போயிருக்க, 2 மணிக்கு அப்புறம் தான் வீட்டுக்கு வந்திருக்க, சொல்லு எங்கே போனேன்னு கேட்டால், மேடம் நான் எங்கே வேணால் போவேன், எனக்கு ஸ்மோக் பண்ண தோணும், அதுக்காக கூட போயிருக்கலாம், எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்கிறப்ப இங்கே பாரு நான் திரும்ப திரும்ப கூட கேட்குறேன், இன்கேஸ் இந்த கேஸ் நீ மாட்டினா காலத்தில் ஜெயிலில் இருக்காமல் இருக்கும், எதுவாக இருந்தாலும் இப்போ சொல்லுன்னு சொல்கிறப்ப எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, நான் எல்லார்ட்டையும் பேசுகிறேன்னு சொல்லி
அவங்க அணுகாமல் இருப்பான். நான் மீண்டும் சேருன்னு அந்த பையில விட்டுருவா. தென் கட் பண்ண அப்படியே இந்த பக்கம் கேரி காமிப்பாங்க. அது ஹீரோனோட மருமக. அவள் பார்த்தா லாண்ட் ஷாப்லாம் பார்த்துட்டு இருப்பா. பார்த்தா நைட்டில் தூங்காமல் டயர்டாகிற மாதிரி இருக்கும். அவள் ஃப்ரெண்டோட பார்த்து ஹே கேரி என்னாச்சு கண்ணில் கருப்பாக இருக்குன்னு சொல்கிறப்ப அதுவா 2 நாள் தூக்கமே இல்லை ரொம்ப டயர்டாக இருக்குன்னு சொல்கிறப்ப அப்படியா சரி எங்கே ட்ரக்ஸ் இருக்குது யூஸ் பண்ணான்னு சொல்லிட்டு ட்ரக்ஸ் எடுத்துக்காமப்பா. இதை பார்த்தா நமக்கே வரும். அவளே திருந்தலாம் பார்த்தா கூட திருந்து விட மாட்டாங்க போல். ஆனால் கேரோட பார்த்து இல்லை எனக்கு என் பையன் தான் முக்கியம் ட்ரக்ஸ் யூஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லி அதை எடுக்காமல் இருப்பா. கட் பண்ணால் அப்படியே இந்த பக்கம் மீன் வைப்பாங்க. பார்த்தா ஃப்ரெண்டு பெத் நோத்தி இருந்திருப்பாள். அவள் ஃபோன் பண்ணி கொடுத்துருப்பா. இவ்வளோ அங்கே போகிறப்ப பெத் அழுகிற மாதிரி இருக்குது. ஹே என்னாச்சு எதுக்கு அழுகிறேன்னு கேட்டால் என்னன்னு தெரியலடி கிட்டத்தட்ட 3 நாட்களாக என் தம்பி ரூம்குள்ளே தான் இருக்கான். நெய்பர்ஸுமே 2-3 நாளாக அவள் விழுந்ததை பார்க்கலன்னு சொல்கிறாங்க. எனக்கு உள்ள பயமாக இருக்குது. அதுக்காக நான் கூப்பிட்டுன்னு சொல்கிறப்ப இது பார்த்து ஈனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். சேர்னு மெதுவாக அந்த பையன் ரூம்குள்ளே போவா. பார்த்து அந்த ஃப்ரெட்டுங்கிற பையன் இறந்து போயிருப்பான். அவன் தான் ட்ரக் அடிக்ட் ஆச்சு. அன்னைக்கு கூட டான் பலிக்கு ஃபேக்காக ஃபோன் பண்ணி கூப்பிட்டு பணத்தாட்டப்பெல்லாம் பார்த்துருப்பான். அதுக்காக ஓவர் ட்ரக்ஸ் அடிச்சு ஆள் இறந்து போயிருப்பான். இதை பார்த்து ஈனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பெத்துக்கிட்ட சொல்கிறப்ப அவளுக்கு வருத்தமாக இருக்கும். சேர்னு அந்த பையனுக்காக ஃபியூனல் பண்ணுறதா இருக்காங்க. அப்போ தான் நம்ம ஹீரோயின் அந்த பையன் ரொம்ப செக் பண்ணி பார்க்குறா. பார்த்தா அந்த பையன் கடைசியில் டிஷர்ட்டில் இருக்கும். அவளோட டிஷர்ட்டு ராஸ் ஃபேமிலி ரியூனியன் போட்டிருக்கு. ராஸ் ஃபேமிலிங்கிறது என் ஃப்ரெண்டு இருக்கால அவள் ஃபேமிலி. இவன் ஃப்ரெண்டு லோரி அவன் புதுசாக ஜானு அப்புறம் இறங்குறப்ப சத்து போயிருப்பாள். இவங்களோட ஒரே குடும்பம் தான். அந்த குடும்பத்துக்கான ஒரு பார்ட் டிஷர்ட் இருக்குது. அந்த டிஷர்ட் இந்த ஃப்ரெண்டுங்கிற பையன்ட்டு இருக்குது. இதை பார்த்து ஹீன் கொண்டு புரியாமல் இருக்கும். எதுக்கு தேவைப்படுன்னு அந்த டிஷர்ட் எடுத்து வச்சுக்குவா. தென் அதுக்கப்புறம் நம்ம அங்கே இருந்து சைக்கிள்ஸ் பார்க்க போவா. அவங்களும் மீனை பார்த்து மேடம் நீங்கள் எத்தனை நாட்களாக உங்கள் பையன் இறந்து கூட சொல்லியிருந்தீங்களே ஆனால் இப்போ வரைக்கும் அதை பற்றி எல்லாம் சொல்லவே இல்லை. மேபி சொன்னீங்கன்னா உங்கள் மனசுக்கு கஷ்டப்பட வாய்ப்பு இருக்குல்ல சொல்லுங்கள். உங்கள் பையன் எப்படி இறந்து போனால் கேட்குறப்ப இது கடவுளுக்கு என்ன சொல்ல தெரில. ரொம்ப தயங்கி அவள் பையன் இறந்தப்போ சொல்லிட்டு இருப்பா. வழக்கம் போல தான் நடுடி போயிட்டேன். என் ஹஸ்பண்ட் என் பேரனை கூட கடைக்கு போயிட்டாரு. அப்போ தான் கரெக்டாக என் பொண்ணு ஃபோன் வந்துச்சு. அம்மா சீக்கிரம் வீட்டுக்கு வாமா அண்ணன் செய்யக்கூடாது சென்டர்னு சொல்கிறப்ப ரொம்ப பயமாயிருச்சு. நானும் வேகமாக ஓடி வந்து வீட்டுக்கு வந்து பார்த்தேன் என் பொண்ணு வாசலில் உட்காந்து அழுதுட்டு இருந்தா. மேலே ஆர்டிக்கில் பார்த்தா திறந்துருந்துச்சு. அங்கே என் பையன் தூக்கில் தூங்கியிருந்தான். நானும் கஷ்டப்பட்டு காப்பாற்றுங்கிறதுக்காக தூக்கி பார்த்தா நார்மலாக இருக்கிற வெயிட் அதிகமாக இருந்துச்சு. அவள் உடம்பே சில்லுன்னு ரொம்ப இருந்துச்சு. அப்போ தான் எனக்கே புரிஞ்சிச்சு என் பையன் இறந்துட்டான்னு சொல்லிட்டு. அது இப்போ வரைக்குமே என் மனசுக்கு போகாமல் இருக்குது. இதான் பிரச்சனை சொல்கிறப்ப இதை பார்த்து அவனும் கஷ்டமாக இருக்கும். நான் மீனுக்கு ஏற்ற மாதிரி கவுன்சிலிங் கொடுத்துருப்பாங்க. இவ்வளோ எல்லாத்தையும் முடிச்சுட்டு அந்த பையன் இறந்து போயிருப்பாள். அவனுக்கு ஃபியூனலாம் போயிட்டுருக்கோம். பார்த்தா அந்த ஃபியூனலுக்கு என் ஃப்ரெண்டு லோரி வந்திருப்பா. 2 பேர் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு அதை பற்றி பேச ஆரம்பிப்பாங்க. அப்போ தான் நம்ம ஃப்ரெண்டை பார்த்து ஆமாம் உங்கள் ராஸ் ஃபேமிலிக்குன்னு ஒரு ரியூனியன் ஃபங்க்ஷன் நடந்துச்சுல அது எப்போ நடந்துச்சு யார் அங்கே தான் கேட்குறப்ப இதை பார்த்து லோரி இன்னும் புரியாமல் இருக்குது. ஆமாம் உனக்கு என்னாச்சு எதுக்கு இப்போ அதை கேட்குறேன்னு கேட்டால் இல்லை சும்மா தான் கேட்குறேன் சொல்லுன்னு சொல்கிறப்ப அதுவா அது செத்து போனாலும் இறங்குற பொண்ணு அவளோட அம்மா 2 வருஷம் இறந்து போயிருப்பாங்க. ஸோ அந்த அப்பா தனியாக இருக்கிறதுக்காக வீட்டு சேர்ந்து ஒரு பார்ட்டி வச்சோம். மொத்த ஃபேமிலியும் அங்கே தான் இருந்துச்சு. நான் என் புதுசாக ஜானு அப்புறம் தம்பி வெளியே இருந்தால எல்லோரும் அங்கே தான் இருந்தோம். இறையனுமே அவங்க அம்மா இருந்து போன சொல்றது ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தா. அதுக்காக 1 மாதம் எங்கள் வீட்டில் வச்சுக்கிட்டோம். நாங்கள் தான் அதை பார்த்துட்டுன்னு சொல்கிறப்ப இது கேட்டால் மீன் ஒரு மாதிரி இருக்குது. இந்த கேஸ் ஏதோ ஒரு வகையில் இங்கே லிங்க் மாதிரி தெரியுது. ஆனால் அதை பற்றி அப்போதைக்கு லோரோட்டு சொல்லாமல் இருப்பா. பார்த்தா கொஞ்ச நேரத்துலேயே டான்வெளி இருப்பாங்களே அவங்க மீனை பார்க்க வந்துருப்பாங்க. மேயர் என்னை மன்னிச்சிரு ஆரம்பத்தில் எனக்கு ரொம்ப சமக்கம் வந்துச்சு. ஆனால் நீ தான் உயிர் கொடுத்தே பொண்ணை பார்த்துருக்க. சொல்லப்போனால் என் பொண்ணு கிடச்ச அன்றைக்கி ஒன்று பார்க்கலான்னு வந்தேன். ஆனால் என் பொண்ணு ரொம்ப ட்ராமடைஸ் ஆகிருக்கா. நைட்டில் தூக்கம் வராமல் கத்திட்டே இருக்கா. அவளை சமாதானப்படுத்தி இப்போ பார்க்க வந்திருக்கேன். என்னை மன்னிச்சிருன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து அவளுக்குன்னு சொல்ல தெரில. 2 பேர் ஹாக் பண்ணி இப்போ ஃப்ரெண்டாக பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் நம்ம மீன் அங்கேருந்து அவட்டு போயிட்டுருக்கா. கட் பண்ண இந்த பக்கம் ஜானை காப்பாங்க. ஜான் இப்போதைக்கு அவங்க அப்பா வீட்டில் இருப்பாள். அப்போ அவங்க அப்பா ஜானை கூப்பிட்டு டே ஜான் ரொம்ப நாளாக உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன் பட் சொல்ல முடியாது போச்சு. இப்போ சொல்கிறேன்னு அந்த அப்பா பேச ஆரம்பிப்பார். பார்த்தா எப்போ சொல்கிற ஆரம்பத்தில் நம்மளோட ஹஸ்பண்ட் ஃப்ராங்க் இருக்கார்ல அவருக்கு புதுசாக கல்யாணமாக தான் இருந்திருக்கும். அதுக்காக வீட்டில் பார்ட்டில் வச்சுருப்பாங்க. அதை பார்த்து நம்ம வராமப்பட்டிருப்பா. அந்த பார்ட்டிக்கு ஜானு போயிருப்பான். அவன் தம்பி பில்லியும் போயிருப்பான். இந்த அப்பா அதை கண்டுக்காமல் அவர் போட்டு வீட்டில் இருந்திருப்பார். கரெக்டாக காலங்காலத்தில் இருக்கும். ஒரு 3-4 மணிக்கு வீட்டோட பேஸ்மெண்ட் கீழே சவுண்ட் வரமாக இருந்துச்சு. நான் யாரும் கீழே இங்கே பார்த்தப்ப உன் தம்பி பில்லி தான் வேகமாக சட்டையை கழட்டி வாஷிங் மிஷினில் போட்டுட்டு இருந்தான். அவன் சட்டை ஃபுல்லாக ரத்தக்கரையாக இருந்துச்சு. பார்த்தா அடுத்த நாள் தான் இறந்து போயிருந்தா. எனக்கு என்னமோ உன் தமிழ் சந்தேகமாக இருக்குது. அவன் தான் பண்ணியிருப்பான்னு சொல்கிறப்ப இதை பார்த்து அவனுக்கு ஆச்சரியமாக இருக்குது. அப்பா என்ன சொல்கிற பில்லி தான் பண்ணியிருப்பான்னு கேட்டால் இல்லை சந்தேகம் தான். கரெக்டாக பில்லி வீட்டுக்கு வந்த டைமும் இறந்து போனதும் ஒரே மாதிரி இருக்குது. ஆனால் இதை பற்றி நான் அவனுக்கு கேட்கல. ஒரு அண்ணனா நீ இதை கேட்டாகணும். பில்லிக்கிட்ட கேட்டு போகிறேன்னு சொல்கிறப்ப இதை பார்க்குற ஜானுக்கிட்ட தான் தெரில. ஒரு மாதிரி பயத்தில் ஆள் அமைதியாக இருப்பான். கட் பண்ண அடுத்த நாள் நம்ம மேலே அமைப்பாங்க. பார்த்தா போலீஸ் கஸ்டடியில் இருக்கிற என்னோட அப்பா பார்க்க போவா. நேற்று லோரி கிட்ட என்ன கேள்வி கேட்டாலோ அதே கேள்வி தான் அந்த அப்பா கிட்ட கேட்பா. பார்த்தா அவருமே சேம் அதே போல சொல்லுவார். ஓ நீங்கள் உங்கள் ஃபேமிலி மட்டும் தான் இருந்தீங்களா வேறு யாரும் இல்லைன்னு கேட்டால் ஆமாம் வேறு யாரும் கிடையாது நான் என் பொண்ணு இறேன் அப்புறம் லோரி அவன் புதுசாக ஜானு பில்லி இவ்வளோ தான் இருந்துன்னு சொல்கிறப்ப சரி நீங்கள் அது ரீயூனுக்காக டிஷர்ட் போட்டிருந்தீங்களே அந்த டிஷர்ட் ஃப்ரெட்டிட்டு கிடந்துச்சு அது எப்படி அவங்கள்ட்ட போச்சுன்னு கேட்டால் அதுவா ஆள் பார்க்க ரொம்ப கஷ்டத்தில் பிச்சைக்கார மாதிரி இருந்தான்.
கேட்டான். என்கிட்ட துணி தான் இருக்கான்னு கேட்டான். அதை இறந்து இறந்து போயிட்டால, அது துணியில் வேஷம் இருந்துச்சு. சரி அவன்கிட்ட கொடுப்போம்னு சொல்லி அந்த பையனை கொடுத்தேன். அப்படிதான் போச்சுன்னு சொல்கிறப்ப இவ்வளோ நோட் பண்ணிச்சுக்கிறா. எல்லாம் முடிஞ்சு நைட் வீட்டுக்கு வருவா. பார்த்தா மறுமூலம் பேரணும் நல்லா கொஞ்சிட்டு இருப்பாங்க. இதை பார்த்து நம்ம மீனுக்கு லைட்டாக ஒரு மாதிரி இருக்குது. தென் அங்கேருந்து போய் அவள் எக்ஸஸ் பண்ணி ஃப்ராங்கை பார்ப்பா. ஃப்ராங்கை பார்த்து ஃப்ராங்க் என்னை மன்னிச்சிரு, அன்றைக்கி கூட டின்னர் டெஸ்ட்டில் நான் அவனும் சந்தேகப்பட்டேன். அன்றைக்கி அந்த பையனுக்கு அப்பா கிடையாது, என்னை மன்னிச்சிருன்னு சொல்கிறப்ப இல்லைன்னு இருக்குது. எல்லாம் சந்தேகம் தானே. ஆமாம் உன் பேரங்க தானே ஆச்சு, கேஸ் போட்டு உன் மருமா வர மாதிரி இருக்கே, அவளோட கொடுக்க போகிறேன்னு கேட்டால் ஆமாம் எனக்கு தான் கரெக்டாக தோணுது. நம்ம பையன் கெவின் விட்டு நம்மகிட்ட வளர்ந்தானோ அது மாதிரி அவளோட பையன் அவங்கள்ட்ட தான் கரெக்டாக இருக்கும். நான் விட்டு விட்டுக்கலாம் இருக்கேன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து ஃப்ராங்க் ஆச்சரியமாக இருக்குது. பரவாயில்லையே, ஆரம்பத்தில் ஒரு மருமகளை பழி வாங்குற அளவுக்கு போய் இப்போ விட்டு விடுற அளவுக்கு வந்துட்டு வேறு லெவல்னு நம்ம மீனை பாராட்டுவான். அதே மாதிரி இந்த பக்கம் மருமலை வைப்பாங்க. அவளும் பையனை பாத்டப்பில் குளிப்பாட்டிட்டு ஜாலியாக விளாண்டுட்டு இருப்பா. அப்போ அவளுக்கு ரொம்ப டயர்டாகிற மாதிரி இருக்குது. எனக்கு கிட்டத்தட்ட 2 நாட்களாக அவள் தூங்காமல் இருக்காள். சில லைட்டாக கண்ணை சுருவான்னு சொல்லி அந்த பாட்டில் தூங்கிட்டு இருப்பா. பார்த்தா அந்த பாத் டப்பில் தண்ணி அதிகமாகிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட அந்த குழந்தை முங்கி சாகிற மாதிரி இருக்குது. லைட்டாக தண்ணி போட்டனால ஜிஸ்ட் மிஸ் அனுப்பிச்சிருவா. கொஞ்ச நேரத்தில் அந்த குழந்தை உயிரே போயிருக்கும். இதை பார்த்து கேரிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கட் பண்ண அப்படியே இந்த பக்கம் டைலாக வைப்பாங்க. பார்த்தா காலையில் நம்ம மேலே நோட்டு விசாரிச்சிருப்பாள். என்னோட பையன் சமூகத்தில் இருப்பான். இவன் நினைக்கிறான்னா அந்த ஜெஸ் இருக்காள், அவள் தான் நான் போட்டு விட்டுட்டா போல. அவளை பார்த்தானுங்கிறதுக்காக ஜெஸ்ஸை பார்க்க போவான். ஜெஸ் கார் ஏறு உங்களோட பேசுன்னு சொல்கிறப்ப இது பார்த்தாலும் பயமாக இருக்குது. வேகமாக அங்கே ஓடிட்டு இருக்கிறப்ப இது பார்த்து நின்று வந்து வருது. அந்த பொண்ணு மடக்கி பிடிச்சி மேலே உட்காந்துருவான். கண்ணை காமிச்சு இங்கே பாரு, இதுக்கப்புறம் என்னை பற்றி புரிச்சுட்டே சொல்லக்கூடாது, அப்படி நிற்க சொன்னீங்கன்னா எனக்கு நடந்தது உனக்கு நடக்கும் புரிதான்னு சொல்லிட்டு கண்ணை காட்டு மாறிட்டு இருப்பான். இதை போய் ஜெஸ்ஸுக்கு அள்ளு விட்டுரும். இங்கே அப்படியே கட் பண்ணால் ஜானை வைப்பாங்க. பார்த்தா ஜான் இப்போதைக்கு வீட்டுக்கு வந்திருப்பான். அவன் தம்பியை பார்த்து டே தம்பி இதை வந்து என்கிட்ட உண்மையை சொல்லு, உனக்கு இறனுக்கும் என்ன சம்மந்தம், நீ தான் இறனை தான் பண்ணேன்னு கேட்டால் அவள் அழுக ஆரம்பிச்சிருவான். அவங்க அண்ணனை பார்த்து டே என்னை மன்னிச்சிட்றா, நான் தான் அவளை கொண்டுன்னு சொல்கிறப்ப இது பார்த்து ஜானுக்கு சமாச்சரியம் போச்சு. உடனே ஜான் அங்கேருந்து அவன் போட்டு லோரியை பார்ப்பான். லோரி நான் பில்லி கிட்ட கேட்டு பார்த்தேன், பில்லி தான் இறனை கொண்டுன்னு சொல்கிறான். பட் என்னதான் இருந்தாலும் பில்லியை தம்பியாச்சே, இந்த விஷயம் மேலே தெரிஞ்சா அவ்வளோதான் என் தம்பி அரெஸ்ட் பண்ணிடுவா. என்னதான் செய்யலாம் கேட்குறப்ப இதை பார்க்க லோரிக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா மேயர் இவ் பெஸ்ட் ஃப்ரெண்டு, இப்போ வீட்டுக்கு வந்து பில்லி அரெஸ்ட் பண்ணி இப்படி இருக்கும். இந்த ஒரு பயத்தில் அவன் என்ன செய்ய தெரியாமல் இருப்பா. இப்போதைக்கு பார்த்து 2 பேரும் அங்கே வந்து ஃபிஷிங் போகிறதா இருப்பாங்க. அதுக்கான பொருளாக ட்ரக்கில் எடுத்து வைக்கிறப்ப அங்கேயே பார்த்தா சின்ன ஒரு பாக்ஸ் இருக்குது. அந்த பாக்ஸை திறந்து பார்த்தா உள்ள ஒரு கன்று இருக்கும். இதை பார்த்து பில்லிக்கு புரிஞ்சு போச்சு, நம்ம அண்ணன் நம்ம கொலை பண்ண போகிறான். யாரான கொலை பண்ண தப்புக்காக மீன் பிடிக்கிற மாதிரி காட்டில் கூட்டிட்டு போய் நம்மளை கொலை போகிறான். என்னச்சுன்னு தெரியாமல் பில்லி பயத்தில் இருப்பான். பார்த்தா ஜான் எதுவுமே கண்டுக்காத மாதிரி வந்துட்டு போயிட்டே இருப்பான். அவன் கூட பயத்தில் பில்லியும் போயிட்டு இருப்பான். கட் பண்ண அப்படியே இந்த பக்கம் மீன் மேலே காமிப்பாங்க. பார்த்தோன்னா மீன் கிட்ட என்னோட செயின் இருக்கும். அவள் வீட்டுக்கு போனப்போ கூட ஹாட்ஸ்அப்பில் செயின் எடுத்துருப்பாள். அந்த செயின் இப்போதைக்கு அவள்கிட்ட தான் இருக்குது. இதை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அந்த செயின் அவங்க கடைக்க போவா. அந்த கடைக்காரை பார்த்து அண்ணா இந்த செயினை பாருங்க, இது எப்போ வாங்கணும்னு சொல்ல முடியுமா கேட்குறப்ப அவர் லெஜர் எடுத்து பார்ப்பாரு. மேடம் இது இந்த ரேட்டில் வாங்கினது, வாங்கின பேர் ரோஸும் போட்டுக்குன்னு சொல்கிறப்ப இவளுக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஆக்சுவலாக ரோஸுங்கிறது என் ஃப்ரெண்ட் லோரி இருக்கால அவங்களோட ஃபேமிலி நேம். அப்படின்னா என்ன அர்த்தம், பில்லி தான் இந்த செயின் வாங்கியிருக்கான், இந்த செயினை வாங்கி இறந்து கொடுத்துருக்கான். இவன் எதுக்கும் செயினை கொடுத்துருக்கணும். அப்படின்னா இவனும் இறந்து தான் ஒன்றாந்துருக்காங்க. அதில் பிறந்த குழந்தை தான் அது டிஜேங்கிற குழந்தை. எல்லாமே நம்ம இன்னைக்கு இப்போ தான் புரியுது. உடனே வேகமாக அங்கேருந்து அவள் ஃப்ரெண்டை பார்க்க போவா. பார்த்து வீட்டில் ஜான் இருக்க மாட்டான், பில்லி இருக்க மாட்டான். லோரி உன் புருஷன் எங்கே போயிட்டான், அவன் தம்பி பில்லி எங்கன்னு கேட்குறப்ப பார்த்தா நம்ம லோரி சோகத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது. இதை பார்த்து ஹீனுக்கு புரிஞ்சு போச்சு, என்ன உனக்கு குடும்பம் தெரிஞ்சிருச்சா, சரி இப்போதைக்கு பில்லு இருக்கா பார்த்து பில்லி ஜான் எங்கன்னு கேட்டால் மீன் பிடிக்க போயிருக்காங்க, இந்த ஆற்றுக்கு போயிருக்காங்கன்னு சொல்கிறப்ப இவ்வளோ வேகமாக கார்ட்டு போயிட்டுருப்பா. அவள் சீஃபுக்கு ஃபோன் பண்ணி சீஃப் இப்போதைக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு, சீக்கிரம் இந்த ஆற்றுக்கு ஃபோர்ஸ் அனுப்புங்க, நான் வேகமாக அங்கே போகிறேன்னு சொல்கிறப்ப சீஃபும் போகிறதா இருப்பார். கரெக்டாக அப்போதைக்கு ஸ்டேஷனுக்கு அந்த ஜெஸுங்கிற பொண்ணு இருக்கால அவளே வந்திருப்பா. இதுக்கு முன்னாடி இவ்வளோ டைலன்னு சேர்ந்து யாரும் வீட்டுக்கு போயிருப்பாங்க. யாரும் வீட்டில் அந்த டைரில் எரிச்சிருப்பாங்களே, அப்போ அந்த டைரிக்குள்ளே ஃபோட்டோ வந்துருக்கும். யாருக்கும் தெரியாமல் அந்த ஃபோட்டோ எடுத்து வச்சிருப்பாள். இப்போ அந்த ஃபோட்டோவை அந்த போட்டு காமிப்பா. அந்த ஃபோட்டோவை பார்த்து சீஃபுக்கு சமாச்சரியமாக இருக்குது. உடனே கூட இருக்கிற அசிஸ்டண்ட்டை பார்த்து யோ சீக்கிரம் மேரு ஃபோன் பண்ணு, அவளை ஸ்டாப் பண்ண சொல்லி சொல்கிறப்ப அவன் ஃபோன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் கடைசி வரைக்குமே மேரு ஃபோன் பண்ண மாதிரி தெரில. அப்படியே இந்த பக்கம் ஜானை வைப்பாங்க. ஜானும் பில்லி யாரும் இல்லாத ஒரு காட்டு பகுதிக்கு போய் அங்கே மீன் பிடிச்சிட்டு இருப்பாங்க. பில்லிக்கு இப்போ வரைக்குமே ஒரு பயந்துட்டே இருக்குது. பார்த்தா அதே காட்டு பகுதியில் மீன் வந்துருப்பா. பார்த்து அந்த கால்கிட்ட ஃபாலோ பண்ணிட்டு இவ்வளோங்க போயிட்டுருக்கா. இதோட இந்த எபிசோட் 6 முடியுது. ஆக்சுவலி 7வது எபிசோடுமே இது கூட சேர்த்து போலாம் தான் பார்த்தேன். பட் பார்த்தா ஃபைனல் எபிசோடு அது பெருசாக இருந்துச்சு. ஸோ அதை மட்டும் தனியாக இன்றைக்கி ஈவினிங் போட ட்ரை பண்ணுறேன். ஸோ இதுக்கப்புறம் மீனான மேயர் என்ன போகிறா, உண்மையாக யாருன்னு கொலை பண்ணது பில்லி தானா, பில்லி தான் கொலை பண்ண தெரிஞ்சதுக்கப்புறம் ஜான் என்ன போகிறான். கிட்டத்தட்ட அந்த கேஸை முடிவு பண்ண நினைக்கிறப்ப ஃபைனல் ட்விஸ்ட்டில் வச்ச ஒரு தரமான ட்விஸ்ட் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்கள் யூனிவர் வெயிட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக உங்கள் வரைக்குமே இந்த வெப்சீரிஸ் பிடிச்சுன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வித்தியாசமான வெப்சீரிஸை பற்றி தெரிஞ்சுக்க மிஸ்டர் ஹாலிஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் இடத்துல நல்ல ஒரு ஆசமான வீடியோ மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை கைஸ்.